அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆட்சி பறிபோய்விடும் எனும் அச்சம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். 16 ஆண்டு கால மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகித்த திமுக தமிழகத்திற்கான திட்டங்களை ஏன் கேட்டு பெறவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் அரசு திட்டங்களுக்கு மு.க.ஸ்டாலின் பெயரை வைத்து திமுக விளம்பரம் தேடி வருவதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், திமுக இரட்டை வேடம் போடும் கட்சி என்றும் திமுக ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணமில்லைன்னு சொல்றார். அப்ப கார் பந்தயம் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? இங்க ஏழைகள் என் முன்று கேட்க ஒரு எத்தனை ஏழைகள், அவளுக்கு காலுக்கு போட காலனி கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில இருக்க வேணுமா? அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்புவது பரவாயில்ல, அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித தவறும் இல்லை. ஆனா எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு போய் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்கலாமா? யாருடைய பணம்? யாருடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி மூலமாக பெறப்பட்ட பணத்தை இவர்களுடைய சுய லாபத்திற்காக, இவர்களுடைய குடும்ப விளம்பரத்திற்காக எழுதாத பேனாவை 2 கிலோமீட்டர் கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கிறாங்க. முன்னதாக பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழகம் முழுவதும் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையானது என கூறிய அவர், மக்கள் நலத்திட்டங்களை எடப்பாடி பழனிசாமியால் மட்டுமே கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இது ஒரு இயற்கையான கூட்டணி. இப்பொழுது கோயில்பட்டிக்கு வருவதற்கு முன்பே அரை மணி நேரமாக மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருக்கிறார். இதை எதைக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும், தினசரி கொலை கொள்ளைகள். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இன்னும் கடம்பூர் ராஜு அவர்கள் நிறைய திட்டங்களை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இங்கு கொண்டு வருவார்கள். அனைத்து இந்திய அண்ணா